சென்னைக்கு வருகிறது தங்கமல் ஜுவல்லரி. வரும் பிப்ரவரி 23 முதல் டி நகர் உஸ்மான் ரோட்டில் பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் கோலாகல ஆரம்பம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச போறதுல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்டையரா இது இப்போ சுழல் சீசன் 2 பத்தில இருந்து ஆரம்பிச்சு உங்களோட என்டையர் கெரியர் பத்தி பேச போறோம். இன்னைக்கு சினிமா பத்தி பேச போறோம். பட் ஒரு ஸ்பெஷல் அப்பேரன்ஸா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம் அந்த கேரக்டரை. ஸோ சுழல் ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். இவங்க கூட ஒர்க் பண்ணோன்னு ஆக்சுவலி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இருக்கிற மாதிரி சின்ன ஆசை எனக்கும் இருந்துச்சு. நான் வந்து பிரேக் எடுத்தாங்க வெட்டிங்க்கு அப்புறம். சரி நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நீங்கள் சும்மா எல்லாம் வீட்டில் உட்காரக்கூடாது, ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா. அப்புறம் தான் சரி நிறைய நம்மளே உட்காந்து ரீசர்ச் பண்ணோம். நமக்கு இது பிடிச்சிருக்கா எல்லாமே வந்து ஒரு 2 வீக்ஸ் தான். பெயிண்டிங் ஆரம்பிச்சா 2 வீக்ஸ்ல நமக்கு அப்படி போர் அடிச்சிடும். குக்கிங் போனால் அது ஒரு 2-3 வீக்ஸ்ல ஓகே இது கற்றுக்கிட்டோம் அடுத்த என்ன அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ சுத்தி நமக்கு இதுதான், நமக்கு ஆக்டிங் தான் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு சினிமா தான் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அதே ட்ரை பண்ணலாமே அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஹூஸ் ஆல்சோ அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு கௌதம் மேனன் சார், ஓகே, அவங்க கூட நான் பேசிட்டு இந்த மாதிரி நான் இது கண்டினியூ பண்ணணும், பட் இப்போ கொஞ்சம் சினிமா மாறி இருக்கு, எப்படி நான் அப்ரோச் பண்ணலாம், எனக்கு வேலை வேணும், நானே தான் அப்ரோச் பண்ணணும், பட் அது எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் இருந்தால் நீங்களே மெசேஜ் பண்ணுங்களேன், அதில் தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படி உட்காந்து நாங்கள் காயத்ரி மேம்க்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இப்போதைக்கு எதுவுமே இல்லை, ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஷீ ரீச்ட் அவுட். இந்த மாதிரி நாங்கள் சுழல் 2 ரைட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதில் ஒரு கேரக்டர் இருக்கு, பட் அது த்ரூ அவுட் வரல, ஜஸ்ட் ஒரு எபிசோடு தான், பட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொன்னாங்க. சரி நீங்கள் வந்து கதை கேளுங்க, கதை கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அது யூ டிசைடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் லேட்டர் நான் அவங்கள போய் மீட் பண்ணி பிரம்மா சார் எனக்கு கதை சொன்னாங்க. கதை சொன்னதும் அப்போது எனக்கு தெரியல நாகம்மா தான் நான் பண்ண போகிறோம், நாகம்மா ஏதோ ஒரு கேரக்டர் மைண்ட் செட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். இல்லை நீங்கள் நாகம்மா தான் பண்ணுறோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அப்படி யாருமே பெருசாக இந்த மாதிரி ரோல்ஸ் ஆஃபர் பண்ணது கிடையாது. ஸோ இட் வாஸ் லைக் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஸோ சரி சார் நான் என்னன்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஐ ஜஸ்ட் தாட் அபவுட் இட் அண்ட் ஐ வாஸ் மோர் ஆன் த லைன்ஸ் ஆஃப் ட்ரை பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் ஆச்சு, இல்லைன்னா இட்ஸ் ஓகே. ஸோ அப்படிதான் இது அக்செப்ட் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போனேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கன்னு சொல்லி கௌதம் சார் சொல்லியிருக்காங்க. ஆமாம். பட் நீங்கள் காயத்ரி மேம் அப்ரோச் பண்ணது, அப்புறம் பிரம்மா சார் நரேட் பண்ணது, இந்த நாகமான்ற கேரக்டர், இதை பற்றிலாம் நீங்கள் ஓகே நோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கௌதம் சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுண்டா? ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி என்ன மாதிரி கேரக்டர், ஒரு ஃபிஷர் உமன் அப்படி சொன்னாங்க. ஓகே, சொல்லும்போது அவரு ஓகே இது புதுசா இருக்கு, ஏன்னா அவரு பண்ணியிருக்காருல கடல்ல வந்து ஹி இஸ் டிராவல் த்ரூ சம்திங் லைக் தட். ஸோ ஹி செட் அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அது கண்டிப்பாக ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னோம். அண்ட் சுழல் 1 நாங்கள் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் பிஞ்ச் வாட்ச் பண்ண ஒரு நைட் ஸ்டார்ட் பண்ணி காலையில் தான் முடிச்சேன். ஸோ அதனால எவ்வளோ நல்ல ஒரு சீரீஸ், ரியலி குட் ரைட்டர்ஸ், பிரம்மா சார் இஸ் அன் எக்ஸலண்ட் டைரக்டர். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மறுபடியும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் நான் வந்து சரி நம்ம இது பண்ணலாம், என்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ், ஆக்சுவலி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம் இதுன்னு, அதுக்காக ஐ ஜஸ்ட் ட்ரைட். சூப்பர். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நாங்கள் இந்த ஜோனில் பார்த்ததில்ல, உங்களுக்குமே அது வந்து புதுசாக இருந்திருக்கும். நாகமான்ற கேரக்டரும் ஒரு ஃபிஷர்மேன் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. பட் அதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்துருப்பீங்க, நேர்லையோ இல்லை படங்கள் இந்த மாதிரி விஷயங்களோ. ஸோ அது சம்மந்தமாக பேசலாமா? ரெஃபரன்ஸ் அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி ஆல்சோ அவங்க ரைட்டர்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக ஸ்கிரிப்ட்ல எல்லாம் டீட்டெயிலாக இருந்தது. ஸோ அதனால எங்களுக்கு ஒர்க் ஈஸி. அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது, நாகமா எப்படி இருக்கணும், அவங்க என்ன அவங்களோட ட்ராவல், அவங்க ஜேர்னி, அது எல்லாமே அவங்க கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனால that was 50% ஆஃப் இட். பேலன்ஸ் 50% நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது தான். ஸோ அதுக்கு சார் பிரம்மா சார் வந்து ஒரு சில டேஸ் வந்து சும்மா பீச் பக்கம் போயிட்டு அவங்க எப்படி ஃபிஷர் உமன் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அந்த சேல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நாங்கள் சொன்னால் ஓகே, பட் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ 2-3 டேஸ் வந்து ஐ யூஸ் டு டூ தட். மார்னிங் ஒரு 6:30 அப்படியே கிளம்பி சும்மா அந்த மரீனா பீச்சை சுற்றி அங்கே ஓகே. பட் தென் ஐ சா அவங்கெல்லாம் ரொம்ப
கான்ஃபிடென்ட் ஆன விமன். அவங்களுக்கு இன்ஹிபிஷன் ஒன்னே கிடையாது, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சரி இதை எப்படி நம்ம ஸ்க்ரீன்ல கொண்டு வரணும், அந்த என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடென்ட். அவங்க சேல்ஸ் பண்றதுல கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கெல்லாம் ஐயோ இது நம்மளால முடியுமா, இந்த பாடி லாங்குவேஜ் நம்மளால முடியுமா, அது ரொம்ப யோசிச்சு அதை பத்தி ரொம்ப நர்வஸா இருந்துச்சு அன்டில் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அப்புறம் ஸ்லாங். ஸோ இவர் எனக்கு சீன் பை சீன் வந்து பிரம்மா சார் வாய்ஸ் நோட் அனுப்பும், டயலாக்ஸ் வந்து நான் கேட்டுட்டு நான் ரிட்டர்ன் அவங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர் வாஸ் a lot of work that went into it. Then சந்திரன் கூட உட்காந்து ஒர்க் ஷாப் இருந்து, ரீடிங் இருந்து. ஸோ பை த டைம் ஷூட் போகும்போது ஒரு சின்ன கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ சிங் சவுண்ட்ன்றது ரொம்ப டஃபா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு வெட்ரன், அவர் குறிப்பாக டப்பிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து, ஸோ அவரே வந்து இப்போ தங்கலான் சிங் சவுண்ட் போது அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்து பயங்கரமாக மிரட்சியா பேசியிருந்தாரு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டா இப்போ நீங்க புதுசா ஒரு கேரக்டர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஸோ ஸ்லாங் உங்களுக்கு புதுசா இருக்கு. ஸோ நீங்க அங்க கேரளால இருந்து வந்திருந்தாலும் தமிழ் நீங்க ஃப்ளூயண்டா நிறைய படங்கள்ல பேசியிருக்கீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து. பட் அந்த ஸ்லாங் எடுத்து அதுவும் சிங் சவுண்ட்ல பேசணுன்றது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? நான் இது வரைக்கும் சிங் சவுண்ட் பண்ணது கிடையாது, என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா நம்ம முன்னாடியெல்லாம் ஒரு 1-2 வேர்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டாலும் சரி டப்பிங்ல பாத்துக்கலாம்னு சொல்ல முடியும். இங்க இந்த இடத்துல அது முடியாது. எக்ஸாக்டா லைன்ஸ் கரெக்டா இருக்கணும். சும்மா ஏதாவது நம்ம அப்படி சொல்லிட்டு போக முடியாது. எக்ஸாக்டா அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. பட் ஒரு சில லைவ் லொகேஷன்ஸ்ல வி ஹேட் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் அந்த க்ரௌட்னால. அப்படி அதெல்லாம் வந்து நாங்க 2வது டப் பண்ணிட்டோம். பட் ஆனாலும் சிங் சவுண்ட் மைண்ட் செட்ல தான் ஃபுல் நாங்க கவர் பண்ணுது. ஸோ எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அண்ட் பயம் ஜாஸ்தி, ஏன்னா ஸ்லாங்கும் கரெக்டா இருக்கணும். எப்படியாவது பேச முடியாது. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் அப்படியே அவங்க ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்லாங் கரெக்டா வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்லாங் கிடைக்கிறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நிச்சயமா இங்க கௌதம் சாருக்கோ கார்த்தி சார் எல்லாருக்குமே நீங்க பார்த்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க. ஊர்ல கேரளால இருந்து அம்மா அப்பா அண்ணா, ஸோ அவங்கலாம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ஸ்கிரீன்ல பாக்குறாங்கல்ல. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அவங்க பார்க்கல, அப்பா அம்மா ஒரு நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. வரும்போதே அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு அந்த லுக்கில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆனா கதை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் என் அண்ணனும் வந்து சிஸ்டர்-இன்-லா இவங்க எல்லாமே வந்து ஒரு 3 days கழிச்சு தான் பார்த்தேன். அவங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங் அண்ட் ரொம்ப பாராட்டினாங்க. பிகாஸ் அவ்வளோ சீக்கிரமா வராது அப்ரிசியேஷன். ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் பேசுவாங்க, இல்லைன்னா ஓகே நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப அண்டர் பிளே பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து என் அண்ணனும் என் அப்பாவும் ஸ்பெஷலி அவங்களுக்கு அது ரொம்ப பர்சனல். கொஞ்சம் என்ன சொல்லுது, நான் அழும்போது அவங்களும் உட்காந்து அழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் சிஸ்டர்லாம் அதுதான் சொன்னேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி கிளிக் அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, அது போதும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க எப்படி நம்ம அடுத்து நமக்கான ஒர்க்குக்காக அப்ரோச் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம அவங்களோட அசோசியேட் பண்ணலாம். கரெக்ட். பட் எவ்வளவோ டேரக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க ஒர்க் பண்ண டேரக்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க அப்ரோச் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் சாட்டி காயத்ரி மேம் கிட்டையும் அப்ரோச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட அசோசியேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு, எதனால? நான் அவங்களோட முன்னாடி இருக்கிற ஒர்க் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு காமன் ஃபேக்டர்னா, அவங்களோட எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். யாருமே ஜஸ்ட் வந்து 2 சீன் பண்ணிட்டு போற மாதிரி நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது கிடையாது. விக்ரம் வேதா இருந்தாலும் சரி, சுடலா இருந்தாலும் சரி, ஒரு சில படங்கள் வந்து அவ்வளோ ஈவன் விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கும். எனக்கு அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சினிமா வந்து டிஃப்ரெண்ட். நீங்க ஆடியன்ஸை வந்து ஃபூல் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று ஒரு 5 seconds வந்துட்டு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே முடியும். பிகாஸ் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இல்லை. இப்போ அவங்க எல்லா படங்களும் பார்க்குறாங்க. OTT வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜில் இருக்கிற எல்லா படங்களும் கொரியா வரைக்கும் அவங்க எல்லாமே தெரியும். ஸோ யூ கான் ஜஸ்ட் டூ சம்திங் அண்ட் எக்ஸ்பெக்ட் அவங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது குவாலிட்டியாக பண்ணணும். என்ன சொல்லுது, ஒரு படம் தான் பண்ணாலும் வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட இல்லை அந்த மாதிரி டீம் கூட ஒர்க் பண்ணணும். அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஐ ரீச் அவுட் a couple of them. They were all sweet. Like எல்லாருமே வந்து அவங்களுக்கு they all reach back. That way our directors are very sweet. They all reach back also. But காயத்ரி மேம் took the risk. ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு எந்தோ, அதுக்கப்புறம் நீங்க தான் பிரேக் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு தோன் இருக்கு. பட் இந்த பிரேக்கிங் செஷன்ல உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கும்ல. ஸோ அதை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய ஸ்கிரிப்ட் இல்ல ஒரு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். பிகாஸ் இட் இஸ்
ஆட்டோமேட்டிக்லி மேரேஜ் முடியும் போது there will be a talk that ஓகே அவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். அது வந்து ஒரு ஸ்டிக்மா மாதிரி, அது எல்லாரும் அது கூட போனோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. தென் so many things change, a lot of things change. எனக்கு அந்த டைம்ல எனக்கு எதுவுமே வேணாம், நான் வீட்டுக்கு வந்து படங்கள் பார்த்து சும்மா சில் பண்ணலான்னு மைண்ட்ஸில் தான் இருந்தது. நான் ஐ நெவர் தாட் ஐ கம் பேக் அந்த பிரேக். சரி நம்ம அப்படியே டைரக்ஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஸோ அதுக்குள்ள போகலாம், இல்லை ப்ரொடக்ஷன் சினிமா சம்மந்தமா, பட் நடிப்பு இப்போதைக்கு கொஞ்ச நாளத்துக்கு வேணாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ நெவர் தாட் இதெல்லாம் இப்படி நடக்கும். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டினின்னு சொல்லலாம் வேணும்னா. ஸோ இந்த டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீசன்ட் நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு. பட் இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நம்மளால பண்ண முடியலையேன்னு ஏதாவது இருக்குதா? பிடிச்சிருக்கு, பட் இப்போதைக்கு என்னால பண்ண முடியாதுன்னு நான் அது அந்த 2022 ஐ கான்ட் நேம் த மூவி, பட் அது ஆக்சுவலி வெரி குட் டைரக்டர் who's called me already twice. That was the second time he called me. First time ஏதோ ரீசனுக்காக அது ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் டைம் when he called, I honestly told him, sir இப்போதைக்கு இப்போ நான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ரோல்னா பெட்டரா இருக்கும். பிகாஸ் இது நான் பண்ணாலும் பண்ணலனாலும் it won't make any difference to you or me. I'm very honest because I feel like there's no point in lying to them saying the date la adhu illa. You might as well be honest with them. நான் நம்புறேன். ஸோ அதனால அது அவரும் புரிஞ்சுக்கிட்டா, அவருக்கும் புரியுது ஓகே வெட்டிங், அதனால ஷீஸ் நாட் கோயிங் டு டேக் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் ஐ ஹேட் டு லெட் கோ அந்த டைம். பட் என்னோட சாய்ஸ், ஸோ ஐ டென்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். உங்களுக்கு டைரக்ஷன் மேலே ஆசை இருக்குன்றது நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு கதையும் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தீங்க. இல்லை கதை ஐம் ஹோப்லெஸ், நான் என்னால் எழுத முடியாது. இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி யூஸ்வலி ரைட்டர்ஸ் இருக்கும், டைரக்டர்ஸ் இருக்கும். அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்க டைரக்டர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, இல்லை டைரக்டரும் ரைட்டரும் சேர்ந்து அந்த கதையை எழுதுவாங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷனுக்குள்ள போகும். இங்க மட்டும்தான் ஐவ் சீன் இட் லிட்டில் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நான் இங்கே தான் செகண்ட் ஒர்க் பண்ண இங்கே தான். மேபி இட்ஸ் டிஃப்ரெண்ட் அதர் லாங்குவேஜ், ஐ ஹேவ் நோ ஐடியா. இங்க வந்து டைரக்டர் ரைட்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவர் தான் பண்ணுவாங்க மோஸ்ட் கேசஸ்ல. ஸோ எனக்கு வந்து முன்னாடி இருந்து அது கிளியர் தான், என்னால எழுத முடியாது. நான் உட்காரலாம், நீங்க ரைட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் என்னால உட்கார்ந்து எழுதுறது அந்த டேலண்ட் கண்டிப்பா எனக்கு இல்லை. ஸோ இஃப் சம்மன் ரைட்ஸ் அண்ட் கிவ்ஸ் மீ, ஐ திங்க் ஐ கேன் டைரக்ட். ஓகே, ஏன்னா முன்னாடி விகடன் கொடுத்த இன்டர்வியூலுமே அப்பா ஒரு கதை ஒன்று. ஆமாமா, அது ஆல்ரெடி படமா வெளியே வந்துச்சு. சம்மன் எல்ஸ் டு கெட். அப்பாவோட கதையா? அந்த ஷேட்ல ஒரு ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம. ஆமா. ஓகே, சோ அதனால ஐ டோன்ட் திங்க் we can go back. அது அப்போ எடுத்திருந்தா ஓகே, மேபி அது மலையாளத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். பட் ஐ திங்க் தமிழ் or தெலுங்கு they took it. So that's not happening. பட் அப்போ ஃப்ரீயா தான் நான் சொல்லுவேன், எழுதி கொடுங்க, எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. பட் ஐ ஹோப் மேபி 5 to 6 years from now I'll be able to crack something. சூப்பர். ஸோ இந்த இடைப்பட்ட டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சா ஸ்கிரிப்டா? யோசிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒன்று. இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஐ லைக் டு அப்சர்வ் பீப்புள். ஸோ அதனால ஒரு சில ஸ்டோரிஸ் மைண்ட்ல வரும். அவங்க கௌதம் கீப்ஸ் டெல்லிங் நீங்க அதை எழுதி வச்சிருங்க, பட் எனக்கு வராதுன்னா எனக்கு அந்த ஒரு வேர்ட்ஸ் ஆர்டிகுலேட் பண்ண அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால ஐ கீப் டிஸ்கஸிங். ஓகே, நல்லா எழுதுறவங்க இருக்குன்னா ஒரு 2-3 பேரை மீட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க ரெடியா இருக்கும்போது வாங்க நம்ம உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் ஸோ, பிகாஸ் நவ் சினிமா இஸ் ரியலி சேஞ்சிங். ஸோ என்ன சுச்சுவேஷன் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் மாதிரி தான். ஓகே, என்ன மாதிரியான ஜானர்ஸ்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? த்ரில்லர். ஐ லவ் த்ரில்லர்ஸ். ஹாரர் த்ரில்லர் கிடையாது, இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன், ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், ரியல் ஸ்டோரிஸ். ஓகே, எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ராட்சசன் மாதிரி படங்கள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பார்க்கறது எனக்கு ஸ்க்ரீனில் பிளட் பார்க்குறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஆனால் ஐ லைக் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்டோரிஸ். அது நம்ம உட்காந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம்ல, இவங்க தான் இருக்கும் அவங்க தான் இருக்கும், எனக்கு அந்த அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் லைக் சூழல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி த்ரில்லர்னா எனக்கு ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டா நிறைய த்ரில்லர் படங்கள் வருது. ஸோ தமிழ்லேயே போர் தொழிலெல்லாம் வந்து ஒர்க்காச்சு. இப்போ மலையாளத்துல இருந்து அவ்வளோ த்ரில்லர்ஸ் வருது. இப்போ சூக்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி காமெடி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதே சமயம் இப்போ ரேக சித்திரம் அது நான் பார்க்கல படம், பட் ஐ ஹர்ட் இட். நீங்க த்ரில்லர்னு சொன்னனால அங்க இருந்து அவ்வளவு த்ரில்லர்ஸ் வருதும்போது இன்னும் கனெக்டடா இருந்திருக்கும். ரொம்ப வருஷங்களா அங்க வந்து நிறைய த்ரில்லர்ஸ் வருது. அண்ட் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஸ்டோரிஸும் வந்து ரொம்ப ரியலா இருக்கும். 80% ஸ்டோரிஸும் வந்து ஒன்னு லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்டா இருக்கும், இல்ல பேஸ்ட் ஆன் கொஞ்சம் அதுல இருந்து அங்கேருந்து எடுத்த ஸ்டோரிஸா இருக்கும். ஸோ ஐ திங்க் அது பார்த்து வளர்ந்தனால எனக்கு த்ரில்லர்ஸ்னா எனக்கு இது சால்விங். ஈவன் ஆடியன்ஸை நம்ம வந்து உட்கார வைக்கணும்னு 2.5 hours சம்டைம்ஸ் அவங்களுக்கும் அந்த ஒரு இது இருந்தா சம்டைம்ஸ் ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் அவுட். எப்பவுமே அது ஒர்க் அவுட் ஆகாது, பட்
மோஸ்ட் லைக் போர்த்தொழில் மாதிரி மூவிஸ் இட் ஒர்க் அவுட் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இன்னைக்கு சினிமா சேஞ்ச் ஆயிருக்குன்றதை நீங்க பேசும்போது நிறைய தடவை சொன்னீங்க. கரெக்ட். ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்துட்டே நீங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. எனக்கு வந்து ஐ ஒன்லி நோ வாட் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அந்த ஒரு பேசிஸ்ல சொல்லணும்னா ஆடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்குல்ல. ஸோ நீங்க ரீமேக்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமா பண்ணி ஐ டோன்ட் நோ அது ஒர்க் அவுட் ஆகுமா சின்ன டவுட். முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி ரீமேக்ஸ் கூட நம்ம ஆக்டர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கும். ஒருவேளை சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க பண்ணா மேபி பார்ப்பாங்க. பட் ஸ்மாலர் மூவிஸ் ஐ டோன்ட் நோ. இப்போ சர்டன் மூவிஸ் அது ஹிட் ஆச்சுன்னா அது அப்படியே விடுறது பெட்டர்னு தோணுது எனக்கு. அது அப்படியே ரீமேக் பண்ணி அது வேற மாதிரி போகுது. எனக்கு லாஸ்ட் ஃபியூ ரீமேக்ஸ் பார்த்தனால மை பர்சனல் ஒப்பீனியன். இப்போ ஓடிடி இருக்கனால அதுவும் ஒரு சில படங்கள் வந்து ஈஸியா அவங்க மேனேஜ் பண்ண, ஒரு சில ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்னோ ஐ திங்க் தேர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் சேஞ்சிங். ஏன்னா கோவிட் முடியும் போது எவ்ரிபடி வாஸ் லைக் ஓடிடி அப்படி இருந்துச்சு. இப்போ ஓடிடி இஸ் ஆல்சோ டேக்கன் அ ஸ்மால் ஸ்டெப் பேக். ஸோ அதனால ஃபிகரிங் இட் அவுட் ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். பட் ஐம் பிரிட்டி ஷுர் சினிமா will always, I believe that நமக்கான சொல்யூஷன்ஸ் நம்மளே கண்டுபிடிச்சு ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாவது நம்ம அதுலேருந்து வெளியே வந்து, பிகாஸ் ஆடியன்ஸ் நீட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சினிமா இஸ் த லார்ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஸோ அதனால வி வில் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ்னு தோணுது. பட் ஒரு விஷயம் ரீமேக்ஸ் மட்டும் தொடாம இருக்க பெட்டரா இருக்கும். ஓகே. ஏன்னா வழக்கன் செல்ஃபி உங்களுடைய முதல் படம். கரெக்ட். ஸோ சைல்ட் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருந்தாலும் பட் லீடா பண்ண படம். இப்போ 2015ல படம் வந்து நீங்க 25 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 years. இதே மார்ச்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் எண்ட். ஆமா கரெக்ட். சோ கரெக்ட் 10 years 10 years ஆயிடுச்சு. சோ இந்த 10 yearsல வந்து எல்லா டெசிஷன்ஸும் உங்களால தான் இருக்கும். சக்சஸ் இருந்திருக்கும், ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும். நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்போம், அது பெருசா ஒர்க் இருக்காது. இது ஒர்க் ஆகுமான்னு ஒரு பயம் இருந்திருக்கும், பட் அது நல்லா ஒர்க் ஆயிருந்திருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்குல்ல இந்த 10 வருஷத்துல. அப்ப நீங்க எடுத்துக்கிட்ட பிரேக், கல்யாணம், சோ சினிமா சார்ந்து இப்ப அப்பா சினிமாட்டோகிராஃபர், இங்கேயும் ஒரு சினிமா ஃபேமிலியில நீங்க மருமகளா வந்திருக்கீங்க. சோ இந்த 10 வருஷத்துல நிறைய மாறி இருக்குல்ல. சோ மஞ்சிமா அவர்களுடைய இந்த லாஸ்ட் 10 years பத்தி பேசணும், ஒரு ஹைலைட்டான விஷயங்கள்லாம். ஹைலைட்னா அந்த ஜேர்னி வந்து நீங்க சொன்ன மாதிரி சக்சஸ் இருந்திருக்கும், ஃபெயிலியர்ஸ், ஒரு சில படங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல, ஒரு சில படங்கள் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் அது வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அதை நான் சொன்னேன், ஆடியன்ஸ் வந்து எவ்ரி 2 years அவங்க மாறுற மாதிரி இருக்கு எனக்கு. அவங்களோட டேஸ்ட்டும் மாறும்ல. ஸோ ஆஸ் ஆர்டிஸ்ட் கூட நம்மளும் 2 years மாறிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் 10 years வந்து நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட அதுலேருந்து ஏதாவது நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ரொம்ப நாள் அதுலேயே நம்ம அட்டாச்சா இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸ் ஐவ் லேர்ன்ட். அந்த பிரேக்ஸ் எப்பவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் எப்போல்லாம் பிரேக் எடுத்து when I work back something changes in me, I feel. அது ஒரு மேபி நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஹசில்னு சொல்லலாம், நம்ம ஹசில் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு நமக்கே தெரியாமல் போகும். அந்த டைமில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சரி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. இல்லைன்னா பீப்புள் வில் கெட் போர்ட். ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நீ இதை தானே முன்னாடி பண்ண அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது இந்த லாஸ்ட் 10 years. விமன் கேரக்டர்ஸ் இவால்வ் ஆயிருக்கு. இப்போ சுடல் மாதிரி ஒரு வெப் சீரீஸ்ல ஒரு இவ்வளோ 8 women 9 10 women ஐ டோன்ட் நோ சோ மெனி விமன் இல்லையா, அது மாதிரி இருக்கு. முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்குமானா ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஒரு 12-15 women in one single இது அது கொஞ்சம் கஷ்டம். சிங்கிள் இப்போ ஒரு 9 மேம் மாதிரி அவங்களால தனியாக ஹோல்ட் பண்ண முடியுது ஸ்கிரிப்ட்ஸ். இப்போ திருச்சித்திரமன் படம் அது ஒரு கமர்ஷியல் படம், பட் அதில் நித்யா மேனனுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் வீல் ஆல் டேக் பேக் ஹோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் ஆர் ஹேப்பனிங். ஹோப்ஃபுல்லி அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த 10 years ஏன்னா எல்லாரோட லைஃப்லயுமே இந்த 20s to 30sல ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி இருக்கும். அதுல எடுக்கிற முக்கியமான டெசிஷன்ஸ் தான் நம்ம லைஃப் அடுத்த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃபா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு 10 வருஷம் நீங்க எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட், ஜாலி, அப்படி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா அந்த டிசிஷன்ஸ் நான் தான் எடுத்தேன். ஆமா, யாருமே எனக்காக அந்த டிசிஷன்ஸ் எடுத்தது கிடையாது. அப்படி நான் யாருக்கும் அந்த பவர் கொடுத்ததும் கிடையாது. இப்போ ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி பர்சனலாக சரி சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் அது என்னோட டிசிஷன். ஸோ நான் இது வரைக்கும் உட்காந்து அந்த டிசிஷன் நான் எடுத்திருக்கலாம், எதுக்கு நான் ரிக்ரெட் பண்ணது கிடையாது. ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஹர்ட்டாக இருக்கும், பட் ஐ நெவர் ஃபெல்ட் நம்ம எடுத்துருக்க கூடாது அப்படின்னு கிடையாது. ஏன்னா எந்த டிசிஷனாக இருந்தாலும்
that's led me somewhere. Okay. So அதனால I'm satisfied that I've lived my life என்னோட ஒரு இதுல termsல I'm able to live. Hopefully போக போக அதை கண்டினியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மலையாளத்துல இருந்து உங்களுக்கு, ஏன்னா நீங்க அங்க படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, கடைசியா நீங்க நிவின் பாலியோட ஒரு படம் பண்ணீங்க, மிக்காயல். கரெக்ட். ஸோ 19ல வந்து நினைக்கிறேன் 18 or 19. ஸோ அதுக்கப்புறம் படம் பண்ணல, பிரேக்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் மலையாளத்துல படம் பண்ணல, அங்கிருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கும். இதுவரைக்கும் வந்தது கிடையாது. honestly saying மிக்காயலுக்கு அப்புறம் வரலையா? எனக்கு எதுவுமே வரல. மேபி இந்த போன வருஷம் someone reached out, but அவங்க they are in the process of writing. Okay. 6 months back. பட் அது வரைக்கும் எனக்கு எதுவுமே, ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. இது நான் ஆனஸ்டா முன்னாடியே சொல்லியிருக்கிற விஷயம். எனக்கு தமிழ்ல இருந்து வர மாதிரி எனக்கு மலையாளத்துல இருந்து ஸ்கிரிப்ட்ஸ் என்ன ரீசன் கேட்ட ஐ டோன்ட் நோ, பட் எனக்கு வந்தது கம்மி. வடக்கன் செல்ஃபி முடிச்ச டைம்ல நிறைய ஆஃபர்ஸ் ஐ ஹேட். அப்புறம் தமிழ் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் தேஸ் ஜஸ்ட் அஸ்யூம் தட் மேபி இதுக்கு மேல மலையாளம் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஒரு சில ஆக்ட்ரஸஸ் அங்கேருந்து இங்க வந்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் போனது கம்மி. ஸோ அதனால மேபி அவங்க அதை அஸ்யூம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இந்த லாஸ்ட் 6 months முன்னாடி தான் someone reached out saying that they're writing. பட் அதுக்கு முன்னாடி எதுவுமே வந்தது கிடையாது. இவ்வளவு வருஷம் கழிச்சு லாஸ்ட் 6 months ஒருத்தர் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி 2 பேர். அதுல ஒண்ணு நான் பண்ணல அந்த படம். that became a huge hit because நான் சுழல் அந்த டைம்ல கமிட் ஆனனால I had to work for சுழல். ரெண்டாவது வந்து they are still working on it I think. yeah. okay. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி சினிமா லாட் ஆஃப் சேஞ்சஸ்ல இருந்திருக்கு அப்படின்றதுனால நாங்க வெளியிருந்து பார்க்கும்போது எனக்கு அக்ராஸ் த கண்ட்ரி அக்ராஸ் த லாங்குவேஜ் படம் பார்க்குறோம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பட் அதுல மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்கறது மலையாள படங்களுடைய, மலையாளத்திலேயே நிறைய பேர் படம் பார்க்குறோம், இல்லை மலையாளத்துல டப் வெர்ஷன் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, அதை பார்க்கணும். பட் நீங்க மலையாள சினிமாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ அங்க இருக்க நபர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பட் கலீக்ஸ் பெட்டர் வேர்ட். ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது உண்டா? இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு, மலையாள சினிமா நாங்களாம் சூப்பரா பண்றாங்களே, அவங்க அப்படி பேசவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே அங்க இருந்து நாங்கெல்லாம் பாத்தீங்களா அப்படி பேசுவாங்க. அவங்க தமிழ் படத்தை நிறைய சொல்றாங்க, பட் நமக்கு அவங்களோட சின்ன விஷயமா இருக்கு, ஆனா அதை சூப்பரா ஹோல்ட் பண்றாங்களே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். கரெக்ட். இல்ல ஐ திங்க் வாட் இட் இஸ் I'll tell you. இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் தான் மலையாள படங்கள் நீங்களா இருந்தாலும் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலும் பார்க்க ஆரம்பிச்சோம். நான் என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 70s 80s 90s படங்கள் பார்த்தாலும் மலையாளம் இஸ் ஆல்வேஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு கண்டென்ட். விமன் கேரக்டர்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உர்வஷி மேமோட பழைய படங்கள்ல ரேவதி மேம் இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து அவங்க பண்ண கேரக்டர்ஸ், சோபனா மேம் நிறைய பேர் இருக்கா. ஸோ இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு கமர்ஷியல் படத்துல அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருக்கும். ஸோ இது முன்னாடி வந்து இருக்கு, பட் பீப்புள் ரியலைஸ்ட் இட் ஆஃப்டர் ஓடிடி. ஸோ அதனால இப்போ ஐ திங்க் ஈவன் மலையாளிஸுக்கும் வந்து இது வந்து படங்கள் நல்லா பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த ப்ரௌட் கண்டிப்பா ஒரு ப்ரைடு இருக்கும். பட் இட்ஸ் நாட் நியூ டு தெம் இது. கரெக்ட். இப்போ நான் லாஸ்ட் ஒரு 3 to 4 months பேக் ஐ மெட் நிவின் ஆஃப்டர் லாங் டைம். அவரே நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 yearsக்கு அப்புறம் தான் மீட் பண்றோம். பண்ணும்போது we had a chat where he was saying மலையாளமும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு அண்ட் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஐ திங்க் சம் சேஞ்சஸ் கோயிங் ஆன். தட்ஸ் வாட் ஐ சேயிங். இப்போ ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், பட் ஐம் பிரிட்டி ஷுர் எல்லாருமே வந்து they will find their own solutions what suits their audience. ஓகே. இப்போ நீங்க மலையாளத்துல பண்றது வந்து அதான் நான் சொன்னேன் ரீமேக். இங்க ஆடியன்ஸுக்கு இங்க ரீஜனல்னு சொல்லுவாங்க, இங்க என்ன ஒர்க் அவுட் ஆகும்னு கண்டுபிடிச்சு இங்க ரீஜனல் படங்கள் பண்ணும்போது அது ஒரு வேலை பேன் இந்தியன் படமா மாறிடுச்சுன்னா லக். இல்லைன்னா இந்த நேம் ஆஃப் பேன் இந்தியா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நாட் டு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுது ஒரு சில டைம். ஸோ ஐ திங்க் ஐ ரீசன்ட்லி வாட்ச் அர்ச்சனா மேம் கல்பாத்தி மேம்ஸ் இன்டர்வியூ and I thought I saw how clear she is. But Dragon நான் பார்க்கல, பட் from what I heard it's very உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரி. அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் இஃப் we focus more on these things, I think definitely audience will accept. ஏன்னா பிருத்திவிராஜ் சார் ஆடு ஜீவிதம் பட டைம்ல ஒரு இன்டர்வியூ பண்ணேன். ஸோ அப்போ இதே கொஸ்டின் அவர்கிட்ட கேட்டேன், பட் அவரும் இதே பதில் தான் சொன்னாரு. உங்களுக்கு வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அது டியூட்டி ஓடிடி இந்த பிசினஸ் இதனால இதா இருக்கு. அவர் அங்க 70s 80s எங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே நாங்க எங்க வேலையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து இப்பதான் எங்களுக்கு அப்ரிசியேஷன் வருது. பிகாஸ் ஆஃப் பிசினஸ் பெருசா இருக்கு. சோ இன்னைக்கு ஓடிடி வந்தனால நீங்க பிரேமல மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ்ல ஒர்க் ஆகுது, தெலுங்குல ஒர்க் ஆகுது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாரு. பட் நீங்களும் பிகாஸ் ஐ திங்க் மை ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இந்த 80s 90s அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவரோட படங்கள் பார்த்துதான் நானும் என் அண்ணனும் வந்து சினிமா கொஞ்சம் புரிஞ்சுட்டு. ஸோ அந்த படங்கள்லாம் வந்து
இங்க கண்டென்ட் சொல்லும் போது ஐ ரிமெம்பர் எனக்கு சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே கண்டென்ட் சொல்லும் போது சரி நம்ம பண்றதானே இதுல என்ன, பிகாஸ் இப்ப தமிழும் அந்த மாதிரி படங்கள் கமல் சார்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. சோ இருந்திருக்கு. பட் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் sort of blew up. But it's a good thing that நம்ம இன்னொரு இண்டஸ்ட்ரி அப்ரிஷியேட் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். அப்படி கோஎக்ஸிஸ்ட் பண்ணாதானே கொஞ்சம் நல்லா அதனால மல்டி லாங்குவேஜஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட் கொலாபரேஷன்லாம் நடக்குது. கரெக்ட். அது தேவைன்னா அது ஆக்சுவலி இப்போ ஜெயிலர் மாதிரி படம் நான் பார்க்கும்போது அவ்வளோ ஐ என்ஜாய் இட். பிகாஸ் ஒரு சீன்ல மோகன்லால் சார் வரும்போது, சிவராஜ் சார் வரும்போது, ஈவன் ஜாக்கி ஷெஃப் சார் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா ரஜினி சார் பார்த்தாலே அப்படி இருக்கும். இவங்க பேக் டு பேக் அந்த லாஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் வரும் இவங்க 3 பேரும், ஐ மீன் லைக் மோகன்லால் சார் அண்ட் ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஏன் அம்மா கூட தான் நான் ஜெயிலர் போய் பார்த்தேன். நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப காமா தான் இருந்த படம் பார்ப்போம். அவங்க அவ்வளோ கிளாப்ஸ் அப்படியெல்லாம் கிடையாது. பட் ஜெயிலர் படம் பார்க்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, மோகன்லால் சார் லாஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அவர் நடந்து வரும்போது அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ என்ன நடக்குது இவங்களுக்கு. ஸோ ஐம் சேயிங் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இஃப் தி ஸ்கிரிப்ட் ரியலி நீட்ஸ் இட், ஐ திங்க் வி ஷுட் கோ ஃபார் இட். இல்ல ஜஸ்ட் அப்படி இப்படின்னா ஐ டோன்ட் நோ if it will work. எனக்கு குறிப்பா டைரக்டர் மனு ஆனந்த் பத்தி உங்கள்கிட்ட பேசணும். ஏன் பேசணும் அப்படின்னா, அவரோட டெபியூ அதுக்கு முன்னாடி கௌதம் சார் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்க அச்சமன் மரமேடால பண்ணிருக்கீங்க லீடா. ஸோ எஃப்ஐஆர்ல நீங்க பிளே பண்ணிருந்தீங்க ஒன் ஆஃப் த லீடு. ஸோ இப்போ அவரோட அடுத்த படம் மிஸ்டர் எக்ஸ்ல கௌதம் சார் நடிக்கிறாங்க. ஸோ 2 பேரோடும் அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அவரோட எப்படி நீங்க டச்ல இருப்பீங்க? ஏன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களோடையும் சாரோடையும் பண்றதுன்றது அது எனக்கு தெரியல. நான் எல்லா படத்துக்கும் முன்னாடியும் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் எக்ஸ் ஆல்சோ ஹி ஹேட் அ ரோல். பட் மியூச்சுவலி வி அக்ரீட் தட் இது வந்து என்னால பிளே பண்றதும் கஷ்டம், அவரால் வந்து அது அந்த இப்ப இருக்கிற கேரக்டர் மாத்தி எழுதுறதும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு very mutually we decided that it's not for us. But it is my duty to tell him that இப்படி ஒரு ஆள் இருக்கு, எல்லா படத்திலும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. But because I have that freedom with him. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொன்ன 10 years எனக்கு அவரே தெரியும். என்னோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவரோட ஒரு மெசேஜ் வரும், வாட் ஹி லைக். ரொம்ப ஆனஸ்டா சொல்லுவாங்க, அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன வந்து நீங்க மாத்தணும் அதெல்லாமே கரெக்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மால் செட் ஆஃப் பீப்புள் ஐ ஹேவ். ஏவாயம்ல இருந்து இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஸோ அதனால மனு கிட்ட ஐ எம் இன் டச். நான் மிஸ்டேக்ஸ் எடிட் எதுவுமே பார்த்ததோ இல்லை, நான் செட்டுக்கு போயிருக்கோம், பட் நான் எப்படியும் சீன் எதுவுமே பார்த்தது கிடையாது. சும்மா போகும், ஒரு 2 வாட்டி போயிருக்கோம். பட் ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் குக்கிங், பட் ஆல் ஐ நோ இஸ் இட் வில் பி அவுட் அண்ட் அவுட் நைஸ் மூவி நினைக்கிறேன். இப்போ சொல்றதுக்கே பயமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து அச்சமல் மரமேடா முடிச்ச டைம்ல அப்போ மேடம்க்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, சென்னையில உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன ஆசை அப்படிங்கும்போது, ஈவன் தான் நீங்க ஸ்டெல்லா மேரிஸ்ல படிச்சிருந்தாலும் சென்னையில ஒரு வீடு இருந்தா வெரி கம்ஃபர்டபிள். நீங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது அப்படி சொல்லுங்க அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தீங்க? ஏன்னா அப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்கல்ல. கரெக்ட். ஸோ ட்ரீம் கம் ட்ரூ. வீடு ட்ரீம் கம் ட்ரூ. பட் அதான் நான் என் ஜேர்னில நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. தட் இஸ் ஒன். நான் ஒரு பிளான் போடுவோம், கடவுள் வேற ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ நத்திங் வெண்ட் அக்கார்டிங் டு மை பிளான், இன்க்ளூடிங் இப்போ இவரை மீட் பண்ணதும் என்னோட வெட்டிங் நடந்ததும் எதுவுமே அப்படி பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. அந்த நிமிஷத்துக்கு நமக்கு கரெக்டாக தோணும், நம்ம அது ப்ரொசீட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் ஐ டோன்ட் ஈவன் நோ, மேபி ஐ வுட் ஹவ் செட் தட், பிகாஸ் சென்னை இஸ் ஆல்வேஸ் பின் தட் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்னு சொல்லலை. எப்போவுமே இங்கே வரும்போது நமக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப சேஃபாக ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் என்னோட காலேஜ், என்னோட ஆல் இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ் இன் மை லைஃப் இங்கே தான் நடந்திருக்கு. காலேஜ், ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, அதுக்கப்புறம் ஒரு சில அவார்ட்ஸ், ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இப்போ கல்யாணம் பண்ணது, வீடு. ஸோ எல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் இவெண்ட்ஸ் இன் மை லைஃப் ஹேப்பன் இன் சென்னை. ஸோ அதனால சென்னை இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர் மேம். நடுவில் பிரியபவானி சங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஆக்சுவலி 10 தலைன்னு நினைக்கிறேன், கௌதம் சார் இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு டாக் வந்தபோது நீங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி தானே களத்தில் சந்திப்போம் பண்ணீங்க. ஸோ உங்களை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. ஐயோ. ஸோ இவரை விட இவர் ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் சொல்லி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பிளஸ் இங்கே சென்னையில் உங்க கலீக்ஸ்ன்னு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? பிரியாக்கும் எனக்கும் களத்தில் சந்திப்போம்ல ஒரே ஒரு
காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு, அங்கதான் மீட் பண்ணோம். பட் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம், ஷூட்டிங் டைம்ல கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன்ஸ் அப்படி நான் பேச ஆரம்பிச்சோம். we are not like everyday talking people, பட் நாங்க வந்து இப்போ பிரியா ஒரு படம் வந்து அது நல்லா போனா ஓகே, I'll call up and appreciate. She'll do the same for me. I think she's one of the few people who came to know about எங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால ஐ திங்க் ஆமாம்மா கரெக்ட். ஆக்சுவலி நான் நிறைய பேசியிருக்கோம் பிரியா கிட்ட. we are in touch. எப்போவுமே when her movies are coming out, I reach out, she reaches out to me. வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ கிடையாது, நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து அவங்கள எனக்கு தெரியும். நிக்கி கல்ராணி இவங்கெல்லாம் வந்து கோஸ் பேக் 10 years பேக். அப்படி மீட் பண்ண ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரிச்சுன்னா இவங்கெல்லாம் தான். ஒரு இன்டர்வியூல நீ தேவராட்டம் ப்ரமோஷன்ல கௌதம் சாரோட படம் என்ன பிடிக்கும்னு ஆங்கர் கேட்கும்போது டக்குன்னு நீங்க ரங்குன்னு சொல்லிருக்கீங்க. சோ இல்ல உண்மைதான் சொல்லுங்க, எனக்கு நான் முன்னாடி என்ன சொன்னீங்க இல்ல சோ ரங்குன்னு டக்குன்னு சொல்லிருவீங்க. சோ அதே மாதிரி அவர்கிட்ட கேட்கும்போது உங்களோட படம் என்னும்போது அவர் பெருசா படங்கள்லாம் இப்ப கூட அவங்க பார்த்தது கிடையாது. சுழல் தான். ஆமா, சுழல் தான் பார்த்திருக்காங்க. சுழல் ஏவாயம் பார்த்திருக்கோம், வடக்கன் செல்ஃபி கொஞ்சம் பார்த்தோம். மத்தபடி அவங்க தேவராட்டம் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் சீன் மச் ஆஃப் மை மூவிஸ். நோ, உங்க மூவிஸ் இல்ல எந்த மூவிஸுமே அவ்வளவு இல்ல, என் படங்களும் அவ்வளவு உட்காந்து பார்த்தது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நானும் வந்து இது வரைக்கும் ப்ரெஷரைஸ் பண்ணல, இனிமே யோசிக்கலாம். என்ன கேட்க வந்தேன்னா ரங்குன் எனக்குமே அவரோட படங்கள்ல ரங்குன் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நீங்களும் அதான் ஃபீல் பண்ணிருக்கீங்க போது இப்போ ராஜ்குமார் சார் வந்து அமரன் பண்ணா நீ ஹியூஜ் சக்சஸ். ஸோ அதுல கௌதம் சாரோட கான்ட்ரிபியூஷன்ன்றது த்ரூ வாய்ஸா அதுல இருந்து டப் பண்ணிருந்தாங்கன்றது. பட் படம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவரோட வாய்ஸ் பரிச்சயமானவங்களுக்கு அவர் தான் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சது. இல்ல சில பேருக்கு வந்து அதுக்கப்புறம் சோஷியல் போஸ்ட் கௌதம் சார் மென்ஷன் பண்ணது, ராஜ்குமார் சார் மென்ஷன் பண்ணதெல்லாம். பட் அப்படியான ஒரு படத்துல கௌதம் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஆண்டகனிஸ்ட்னு சொல்லப்படுற ஒருத்தருக்கு வந்து டப் பண்ணது த்ரூ அவுட் த மூவி. ஸோ எப்படி இருந்தது நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது? ஐ நியூ அபவுட் இட் பிகாஸ் இதெல்லாமே டக்கு டக்குன்னு நடந்த ஒரு விஷயம். கௌதம்க்கும் ராஜ்குமார் சாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஐ மீன் பிகாஸ் ரங்கூன்லேருந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இஃப் ராஜ் சார் கம்ஸ் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஃபேவர், ஹீ இஸ் நாட் கோயிங் டு திங்க் ட்வைஸ். அவர் வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டப்பிங் கூப்பிட்டு ஒரு 2 daysல அவங்க டப்பிங்கும் முடிச்சு கொடுத்து. ஆமா, பிகாஸ் அவங்க 2 பேருக்கும் ஒரு அவங்க லைக் ஐ செட் அவங்க டெய்லி பேஸ் அப்படி கிடையாது. பட் ஐகானிக் மொமெண்ட்ஸ்ல 2 பேரும் தே பின் தேர் ஃபார் ஈச் அதர். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது கௌதம் வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ ஸ்மால் பார்ட் ஆஃப் அமரன். அண்ட் அந்த பிகினிங்ல இருந்து ஹி நியூ அபவுட். ஸோ அதனால டைட்டில் உட்பட கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஹி ஹஸ் a lot of respect for Rajkumar sir இருந்தாலும் சரி, கமல் சார் or Shiva, all of them, he has a huge respect for all of them. So he didn't think twice. He was like, நான் கண்டிப்பா போய் பண்ணோம், ராஜ்குமாருக்காக நான் பண்ணி தான் ஆகணும், அந்த மைண்ட் செட் தான் இருந்தேன். So I think it's their friendship and I was not shocked because an artist நீங்க எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க சீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவரோட பிசிக்கும் இவரோட வாய்ஸ்க்கும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதை சூப்பரா சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாரோட படங்கள் பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவர் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க அவரோட படங்கள் பத்தி அவரோட லைனப்ஸ் பத்தி ஏதாவது சொல்றது, அவர் கேட்ட ஸ்கிரிப்ட்ஸ் பத்தி உங்கள்கிட்ட ஒரு நரேட் பண்றது? நரேட் பண்ண அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நரேட் எல்லாம் வந்து சும்மா ஐடியா இல்ல, சும்மா அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்குன்னா வந்து சொல்லுவாங்க, பிடிச்சிருக்கு நான் பண்ண போறோம், என்ன அவுட்லைன் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. பட் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். இப்போ அவருக்கு ரொம்ப கன்ஃபியூசிங், இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எனக்கே கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு நான் சொன்ன மாதிரி ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வி ஹேவ், அவங்க கூட உட்காந்து பேசும்போது ஐ எம் பார்ட் ஆஃப் தட் சர்க்கிள். இல்லைன்னா பிகாஸ் எங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு என்ன பிடிக்குதோ அது அவருக்கு பிடிக்காது. ஸோ we are two extreme like opposite people. ஸோ அதனால வந்து அட்வைஸ் கொடுக்கறது அப்படி கிடையாது. பட் ஆனஸ்டா நான் படம் பார்த்துட்டு ஐ கிவ் ஹிம் ஆனஸ்ட் ரிவ்யூ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஐ டெல் ஹிம் வாட் ஒர்க் ஃபார் மீ, வாட் டிட்ன்ட் ஒர்க் ஃபார் மீ. நான் அவர்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஆஸ் ஃபார் அஸ் அவங்க செலெக்ஷன்னா அவர் கண்டிப்பா அவர் தான் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல இப்போ நீங்கள் திருச்சிட்டம்பலம்ல சோபனான்ற கேட் நித்யா மேம் ப்ளே பண்ண மாதிரி, ஸோ ரீசெண்ட் டேஸ்ல உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபீமேல் கேரக்டர் என்ன, எழுதப்பட்ட விதத்திலையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்திலையும்? எனக்கு பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல் த கேரக்டர்ஸ். இது திருச்சித்திரம்பலம். எனக்கு லவ் டுடேல கூட அந்த கேரக்டர் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஈக்குவல், 2 ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஈக்குவலான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அமரன், it was a beautifully written character and beautifully portrayed by சாய் பல்லவி. ரொம்ப ஒரு
டிஃப்ரெண்ட் சாய்ஸ் இருக்கும். பட் சானிகா இது அந்த படத்துல எனக்கு கீர்த்தியோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய இருக்கு. இப்போ வர ஒரு சில நிறைய ரோல்ஸ் வந்து நல்லா இருக்கு, அவங்க அந்த விமன் போர்ட்ரேல் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஸ்கிரிப்ட்ஸ், உங்களுக்கான கேரக்டர்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? ஏன்னா நீங்க சொல்லும்போது நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தேன்னா நான் ஒரு நல்ல டெசிஷன் தான் அதுக்கப்புறம் நான் எல்லாமே எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி அகைன் நான் இந்த பிளான் பண்றது நான் விட்டுட்டேன். அந்த டைம்ல என்ன வருதோ எனக்கு கிளிக் ஆச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்கு. பட் இப்போ சுழல் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வரும், இல்லை இது மாதிரி கேரக்டர்ஸ் தான் நிறைய வருமா தெரியல. யூஸ்வலாக நமக்கு டைப் காஸ்டிங் சம்பவம் இருக்கு. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்துச்சுன்னா ஸ்க்ரீன் டைம் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. எனக்கு வந்து அந்த வர 10-15 மினிட்ஸ் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான ரோலாக இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அது கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஐ ஹவ் நோ பிளான்ஸ். when it's happening I'll figure it out. ஸோ மறுபடியும் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஸோ அடுத்தடுத்து மஞ்சிமா மோகன் ஆன் போர்ட் அப்படின்னு எந்த படம்லாம் வருது அப்படின்றத பார்க்கறதுக்காக காத்திருக்கோம். ஸோ எல்லாமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடந்த 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் February 23 முதல் சென்னையில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.